முதலமைச்சரை பொறுத்தவரை தமிழகத்திற்கு ஒரு டிஜிபி போடலீங்க. செப்டம்பர் 1ஆம் தேதி 7 மாசத்துக்கு முன்னாடி தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் பொறுப்பெடுத்தார். பொறுப்பு டிஜிபி இல்ல, பொறுப்பு டிஜிபி. அந்த டிஜிபிக்கு என்னங்க அதிகாரம் இருக்கு? செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 8வது மாசம் இன்ன டிஜிபி போடல. டிசம்பர்ல அந்த டிஜிபி லீவ்ல போறார். பொறுப்பு டிஜிபிக்கு பொறுப்பு டிஜிபி போட்டார். இன்னைக்கு தமிழகத்தில் பொறுப்பு டிஜிபி இருக்கு. தேர்தல் ஆணையத்திடம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள், உடனடியாக தமிழகத்திற்கு ஒரு முழுநேர டிஜிபி கொடுக்கணும். ஒரு பக்கம் காவல்துறையினுடைய கையை கட்டி போட்டு வைத்திருக்கின்றார்கள். ஏன்? கோவை புதூர் இல்லைங்கய்யா, கோவை புதூர்ல ஒரு எஸ்பியை கைது பண்றாங்க பாலியல் வன்கொடுமைக்கு. எஸ்பி எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த எஸ்பி தன்னுடைய அலுவலகத்தில் பணி செய்யக்கூடிய 45 வயது இருக்கக்கூடிய அந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய சகோதரிய செப்டம்பர் மாதம் தன்னுடைய அறையிலே துன்புறுத்துகின்றார், அக்டோபர் மாதம் அறையிலே துன்புறுத்துகின்றார், டிசம்பர் மாதம் துன்புறுத்தார். அந்த சகோதரி காவல்துறை சீருடை அணிந்திருக்கக்கூடிய சகோதரி ஜனவரியில போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாங்க. ஜனவரி. அதன் பிறகு தமிழக காவல்துறை அவங்களே உள்ள ஒரு கமிட்டி வச்சு என்கொயரி பண்றாங்க. பிப்ரவரி 12ஆம் தேதி இந்த எஸ்பி தப்பு பண்ணிருக்காங்க ரிப்போர்ட் கொடுக்கிறாங்க. எஸ்பி சஸ்பெண்ட் ஆயிடுறார். எஸ்பி கைது கிடையாது. பிப்ரவரியில் கைதே பண்ணீங்க. காவல்துறைக்கு சொல்ல அநியாயத்தை பார்த்திருக்கீங்களா? கோவை புதூர் பட்டாலியன் நடந்த நிகழ்வு. காவல்துறையுடைய எஸ்பி 45 வயது இருக்கக்கூடிய காவலன் மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு காவல்துறைக்கு போகல, அலுவலகத்துக்குள்ள முடிக்கிறார். 1 மாத காலம் பொறுத்திருந்த இந்த பெண்மணி மார்ச் 12ஆம் தேதி இவங்களா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறான். அதன் பிறகு அந்த எஸ்பி கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீங்க நினைக்கிற மாதிரி நேத்து தப்புனார், இன்னைக்கு கைது பண்ணலீங்கய்யா. செப்டம்பர்ல தப்புனார், அக்டோபர்ல தப்புனார், டிசம்பர்ல தப்புனார், மார்ச்ல கைதாகிறார். 2வது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, ஐயா ஸ்டாலினுடைய ஆட்சியினுடைய தவறு